ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷு சிஸ்டர் வர்ஷு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீ ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, முந்திரி, பட்டை மசாலா தேவையானது. அப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் பட்டை மசாலா போட்டுட்டு அது கூட முந்திரியும் போட்டு முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரப்போ வெங்காயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பச்சை மிளகா தான் இதனோட காரமே, அதனால் பச்சை மிளகா 4 போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுதான் கீ ரைஸோட சீக்ரெட். வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி போட்டோன்னா டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்காது. வெங்காயம் கோல்டன் கலரில் வதங்குற வரைக்கும் நீங்கள் விட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இஞ்சி கம்மியாக போடணும், பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் இல்லாமல் கீ ரைஸ் டேஸ்ட்டு வரும். ஸோ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3மே ஒன்றா வச்சுருக்கேன். அது மொத்தமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 1க்கு 1.5 தண்ணி. அரிசி 1 கப்புனா அதுக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சு அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வர சொல்ல அரிசி போட்டு 2 விசில் வச்சு எடுத்தால் கீ ரைஸ் ரெடி. அதுக்கு சைடிஷ் என்னன்னா சிக்கன் கிரேவி தான். நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை சுட சுட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, பாய்.